அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள சில பகுதிகளுக்கு சீனா உரிமை கோருகிறது. இது தொடர்பான எல்லை பிரச்சினை இந்தியா சீனா இடையே பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங் செக்டாரில் உள்ள யாம்சை பகுதியில் இந்திய மற்றும் சீன வீரர்கள் கைகலப்பில் ஈடுபட்டனர். அந்த சமயத்தில் பாரத் ஜோடோ யாத்திரை சென்ற ராகுல் இந்திய சீன வீரர்கள் சண்டை போட்டுக் கொண்டது பற்றி பேசினார். இந்திய வீரர்களை சீன வீரர்கள் எல்லையில் அடித்து உதைக்கும் அவல நிலை உள்ளது. இந்திய எல்லையை தொடர்ந்து ஆக்கிரமித்து வரும் சீனாவை மத்திய அரசு தடுக்க தவறிவிட்டது. இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து விட்டது. மோடி அரசு சீனாவிடம் சரண்டர் ஆகிவிட்டது என ராகுல் கடுமையாக தாக்கி பேசினார். இதைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தை பற்றி அவதூறாக பேசிய ராகுலுக்கு எதிராக லக்னோ MP MLA கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. பாஜகவைச் சேர்ந்த உதய் சங்கர் ஸ்ரீவஸ்தவா என்பவர் இந்த வழக்கை தொடுத்தார். இந்த வழக்கில் ராகுலை குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்த்த கோர்ட் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியது. அதை எதிர்த்து ராகுல் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போனார். சம்மனை ரத்து செய்ய கோரினார். தன் தரப்பு கருத்தை கேட்காமலே தன் மீதான வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது தவறு என ராகுல் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதை அலகாபாத் ஹைகோர்ட் ஏற்கவில்லை. ராணுவத்தை அவமரியாதையாக பேசுவது கருத்து சுதந்திரம் ஆகாது என கூறி ராகுல் மனுவை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு தடை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ராகுல் மனு செய்தார். இந்த மனுவை நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, AG மாசி ஆகியோர் விசாரித்தனர். அப்போது ராகுலுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இந்திய எல்லையை சீனர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் அங்கே போனீர்களா? 2000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை சீனா ஆக்கிரமித்தது என்பதற்கு உங்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறதா? நீங்கள் உண்மையான இந்தியரா? உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் என நீதிபதிகள் கூறினர். ராகுல் சார்பில் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி ஆஜரானார். இதுபோன்று பேசக்கூடாது என்றால் எப்படி லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் செயல்பட முடியும் என சிங்வி வாதத்தை முன்வைத்தார். உடனே நீதிபதிகள் சிங்வியை மடக்கினர். எதிர்க்கட்சி தலைவர் என்றால் ஏன் இது போன்ற விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறீர்கள்? இந்த கருத்துக்களை பார்லிமென்ட்டில் எழுப்ப வேண்டியதுதானே? கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் இப்படியெல்லாம் பேசலாமா என சிங்வியிடம் நீதிபதிகள் கேட்டனர். எல்லையில் நடந்த மோதலை மறைக்க அரசு முயன்றது. உண்மைகளை வெளிக்கொண்டு வரவே ராகுல் அப்படி பேசினார். உண்மையான இந்தியனாக இருப்பதால் தான் நம் வீரர்கள் தாக்கப்படுகிறார்கள் என ராகுல் குரல் கொடுத்தார். இந்த பிரச்சனை பற்றி ராகுலை தொடர்ந்து பேசவிடக்கூடாது என்பதற்காகவே அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் எனவும் சிங்வி கூறினார். அதை கேட்ட நீதிபதிகள் ராகுலுக்கு எதிரான லக்னோ கோர்ட் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். வழக்கை ரத்து செய்ய கோரும் ராகுல் மனு மீது உத்தரப்பிரதேச அரசு பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.